2026ஆம் ஆண்டு இந்திய ஜனநாயகத்தின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட போகிறது. அதுதான் தொகுதி மறுசீரமைப்பு. இது வெறும் தேர்தல் தொடர்பான விவகாரம் மட்டுமல்ல, இந்தியாவின் வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களுக்கு இடையிலான அதிகாரப் போராக மாறியுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்டது? அதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கணக்கு இருக்கிறது. தற்போதுள்ள 543 இடங்கள் 2026க்கு பிறகு 800க்கும் மேலாக உயரப்போகின்றன. இது எத்தகைய மாற்றத்தை உருவாக்கும்? இந்திய அரசியலமைப்பின் 82 மற்றும் 170வது பிரிவுகளின்படி மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். சுதந்திரத்திற்கு பிறகு 1952, 1909 மற்றும் 1922 ஆகிய ஆண்டுகளில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு முறை வழக்கமாக நடந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு 1952 அமைக்கப்பட்ட முதல் தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் சமமான பிரதிநிதித்துவத்திற்கான அடித்தளத்தை அமைத்தது. ஆனால் 1976 ஒரு அதிரடி மாற்றம் நிகழ்ந்தது. இந்திரா காந்தி அரசு இந்த தொகுதிகள் பிரிப்பதை தற்காலிகமாக நிறுத்தியது. மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தும் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக் கூடாது என்பதே அதன் நோக்கம். இந்த தடையானது 2001 வாஜ்பாய் அரசால் மேலும் 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026 வரை நீட்டிக்கப்பட்டது. மாநிலங்கள் தங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு முயற்சிகளை தொடர ஊக்கமளிப்பதே இதன் பின்னணியில் இருந்த காரணம். இந்த 50 ஆண்டுகளில் இந்தியாவின் மக்கள் தொகை பரவல் ஆச்சரியமான மற்றும் கவலைக்குரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் மக்கள் தொகை அசுர வேகத்தில் வளர்ந்துள்ளது. இந்த மாநிலங்களில் இன்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமார் 30 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். 1971 முதல் 2011 வரை பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் 150% வளர்ச்சியை கண்டுள்ளன. ஆனால் தென் மாநிலங்களின் வளர்ச்சி 90%த்திற்கும் குறைவாகவே உள்ளது. மறுபுறம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை மிகச் சிறப்பாக செயல்படுத்தியுள்ளன. இங்கு ஒரு உறுப்பினர் சுமார் 17 லட்சம் மக்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இது ஜனநாயக ரீதியாக சமமற்றது என்பது வட மாநிலவாதம். இப்போது 2026 தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் இந்திய வரைபடம் எப்படி மாறும்? இதோ அந்த புள்ளி விவரங்கள். தற்போது 80 இடங்களை கொண்டுள்ள உத்தரப்பிரதேசத்தின் பலம் 143 இடங்களாக உயரக்கூடும். இது கிட்டத்தட்ட 80% உயர்வு. இதன் மூலம் ஒரு மாநிலமே இந்திய நாடாளுமன்றத்தில் மிக வலிமையான சக்தியாக உருவெடுக்கும் வாய்ப்பு உள்ளது. அதேபோல் பீகார் மாநிலத்தின் இடங்கள் 40லிருந்து 79ஆக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வட மாநிலங்களின் மொத்த பலம் 43% உயரும். மக்கள் தொகை அதிகரித்த காரணத்தினால் இந்த மாநிலங்களுக்கு கூடுதல் குரல் கிடைக்கிறது என்று டெல்லி கருதுகிறது. ஆனால் தமிழ்நாட்டின் கதி என்ன? தற்போதுள்ள 39 இடங்கள் 30ஆக குறையக்கூடும் என்று ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கும் ஒரு மாநிலத்தின் அரசியல் பிரதிநிதித்துவம் இப்படி தேய்ந்து போவது நியாயமா? கர்நாடகாவின் இடங்கள் 28லிருந்து 42 ஆக உயர வாய்ப்புள்ளது. இருப்பினும் தேசிய அளவில் அதன் சதவீத பங்கு மாறாமல் அப்படியே இருக்கும். கேரளாவின் நிலை இன்னும் மோசம். 20 இடங்கள் 12 ஆக குறையக்கூடும். கர்நாடகா மற்றும் ஆந்திராவின் பங்கும் கணிசமாகச் சுருங்கும். சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட மாநிலங்களுக்கு இது ஒரு தண்டனையாகவே தெரிகிறது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். தெலங்கானாவிலும் இந்த தாக்கம் கடுமையாக இருக்கும். அதன் நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கை குறையும் என்ற அச்சம் அங்குள்ள மக்களிடையே பரவலாக உள்ளது. நாங்கள் செய்த நற்செயல்களுக்கு இதுதான் பரிசா என்று தென் மாநில முதலமைச்சர்கள் சீற்றத்துடன் கேட்கிறார்கள். ஆந்திர பிரதேசத்தின் அரசியல் முக்கியத்துவமும் தேசிய அளவில் குறையக்கூடும். இது அந்த மாநிலத்தின் நீண்ட கால வளர்ச்சி திட்டங்களை பாதிக்கலாம். தற்போது கட்சி பாகுபாடின்றி தென் மாநில முதலமைச்சர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநிலங்களின் திறமைக்கு எதிராக செயல்படும் ஒரு கருவியாக மாறக்கூடும். இந்த விவாதத்தின் மற்றொரு மிக முக்கியமான அம்சம் பொருளாதாரம். இந்தியாவின் வரி வருவாயில் தெற்கின் பங்கு மிக அதிகம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 33% தென் மாநிலங்கள் மட்டுமே பங்களிக்கின்றன. ஆனால் இந்த மாநிலங்கள் செலுத்தும் ₹1 வரிக்கு திரும்ப கிடைப்பதோ 30 முதல் 40 காசுகள் மட்டுமே. ஏற்கனவே 15வது நிதி ஆணையம் மக்கள் தொகை அடிப்படையில் நிதியை பிரிப்பதில் தெற்கு மாநிலங்களை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. அரசியல் அதிகாரமும் குறைந்தால் வரும் காலங்களில் நிதி ஒதுக்கீடு இன்னும் மோசமாக பாதிக்கப்படும் என்ற அச்சம் உள்ளது. கர்நாடகா ₹1 வரி செலுத்தினால் அதற்கு 15 காசுகள் மட்டுமே திரும்ப கிடைக்கிறது. ஆனால் பீகாருக்கு கிட்டத்தட்ட ₹7 வரை கிடைக்கிறது. இந்த நெருக்கடியை தவிர்க்க நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கையை 850ஆக உயர்த்த மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது.
15வது நிதி ஆணையம் மக்கள் தொகை செயல்திறன் என்ற பெயரில் ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தியது. இது தென் மாநிலங்களுக்கு ஓரளவு ஆறுதலாக இருந்தது. எந்த மாநிலமும் அதன் தற்போதைய இடங்களை இழக்காது, ஆனால் மக்கள் தொகை அதிகமுள்ள மாநிலங்களுக்கு கூடுதல் இடங்கள் சேரும். வரும் 16வது நிதி ஆணையத்தில் மாநிலங்களின் ஜிடிபி பங்களிப்பிற்கு 10% முக்கியத்துவம் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் ஒட்டுமொத்த அவையில் தென் மாநிலங்களின் சதவீத பங்கீடு மற்றும் செல்வாக்கு குறையவே செய்யும். ஒரு கட்சி வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று தெற்கின் ஆதரவு இல்லாமலே இந்தியாவை ஆள முடியும் என்ற சூழல் உருவாகலாம். இது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு அல்லது பெடரலிசத்திற்கு மிகப்பெரிய சவாலாக அமையப் போகிறது. ஜனநாயகத்தின் அடிப்படை விதியான ஒரே நபர் ஒரே வாக்கு என்ற தத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது வட மாநில மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள் கொண்ட இந்தியாவில் ஒரு பிராந்தியத்தின் ஆதிக்கம் மற்ற பிராந்தியங்களை ஓரங்கட்டுவது ஆபத்தானது. அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஒரு வாக்கின் மதிப்பு குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதிகளுக்கு இணையாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் அவர்கள். இது மொழி சார்ந்த மோதல்களுக்கும் வழிவகுக்கலாம். இந்தி திணிப்பு குறித்த அச்சம் ஏற்கனவே தெற்கில் ஆழமாக உள்ளது. அரசியல் அதிகாரம் குறைந்தால் மொழி மற்றும் கலாச்சார அடையாளங்களை பாதுகாப்பது கடினமாகிவிடும் என்று மக்கள் அஞ்சுகின்றனர். இந்த விவகாரத்தில் மற்றொரு திருப்பம் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம். இது தொகுதி மறுசீரமைப்போடு இணைக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான 39% இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தே தீர வேண்டும். இது ஒரு தார்மீக சிக்கலை உருவாக்குகிறது. பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவதை தடுப்பதாக தொகுதி மறுசீரமைப்பை எதிர்ப்பவர்கள் விமர்சிக்கப்படலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இது ஒரு அரசியல் மறுசீரமைப்பு அல்ல, வெறும் தேர்தல் சீர்திருத்தம் என்று விளக்கமளித்துள்ளார். பிராந்திய கட்சிகளின் எதிர்காலமும் இதில் அடங்கியுள்ளது. தேசிய கட்சிகள் வட மாநிலங்களில் வலுவாக இருப்பதால் அவை அதிக பயன் பெறும். தென் மாநிலங்களில் செல்வாக்கு மிக்க பிராந்திய கட்சிகள் டெல்லி அரசியலில் தங்கள் முக்கியத்துவத்தை இழக்க நேரிடலாம். உலகின் பிற நாடுகள் இத்தகைய சிக்கலை எப்படி கையாள்கின்றன? அமெரிக்காவில் செனட் சபை ஒரு சிறந்த உதாரணம். அங்கு மக்கள் தொகைக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மேலவையில் சமமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது. ஜெர்மனி போன்ற நாடுகளும் சிறிய மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்க சிறப்பு சட்டங்களை கொண்டுள்ளன. நாமும் இதை பரிசீலிக்கலாம். மற்றொரு யோசனை, தொகுதிகளை ஒதுக்கும்போது மக்கள் தொகையை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் வளர்ச்சி குறியீடுகளையும் சேர்த்துக் கொள்வது. கல்வி, சுகாதாரம் மற்றும் தனிநபர் வருமானம் சிறப்பாக உள்ள மாநிலங்களுக்கு கூடுதல் வெயிட்டேஜ் வழங்கப்படலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். 2021 நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தற்போது தாமதமாகி வருகிறது. இதுவே தொகுதி மறுசீரமைப்பிற்கான அடிப்படை தரவாகும். இது ஒரு அரசியலமைப்பு ரீதியான நெருக்கடியாக மாற வாய்ப்புள்ளது. மாநிலங்களின் உரிமைகளுக்கும் மத்திய அரசின் அதிகாரத்திற்கும் இடையிலான மோதல் இது. இந்த கணக்கெடுப்பின் முடிவுகள் வெளியான பிறகுதான் இந்தியாவின் உண்மையான அரசியல் வரைபடம் எப்படி இருக்கப் போகிறது என்பது தெரியவரும். இந்த சிக்கலை தீர்க்கத் தவறினால் அது தேசத்தின் ஒருமைப்பாட்டையே கேள்விக்குறியாக்கும் என்று சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். தென் மாநிலங்கள் செல்வந்தர்களாக மாறுவதற்கு முன்பே முதியோர் மாநிலங்களாக மாறும் அபாயத்தில் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். தற்போது கட்சி வேறுபாடின்றி தென் மாநில தலைவர்கள் ஓரணியில் திரண்டு வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இணைந்து குரல் கொடுத்தால் மட்டுமே டெல்லி இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த அதிகார பிளவை தவிர்க்க இந்தியாவுக்கு ஒரு புதிய சமூக ஒப்பந்தம் அல்லது சோஷியல் கான்ட்ராக்ட் தேவைப்படுகிறது. இது வெறும் மாநிலங்களுக்கு இடையிலான மோதல் அல்ல, இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான ஒரு நுட்பமான பேலன்ஸ். ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமையையும் மதிக்கும் அதே வேளையில் ஜனநாயகத்தின் அடிப்படை விதியான மக்கள் பிரதிநிதித்துவத்தையும் நிலைநாட்ட வேண்டியுள்ளது. 2026 இந்தியா எத்தகைய முடிவை எடுக்கப் போகிறது? இது தேசத்தின் ஒற்றுமையை தீர்மானிக்கும் அல்லது புதிய பிளவுகளை உருவாக்குமா? உண்மையை உரக்கச் சொல்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஜெர்மனியில் உள்ள கூட்டாட்சி முறையானது பல்வேறு இன மற்றும் மொழிக்குழுக்கள் கொண்ட நாடுகளுக்கு ஒரு சிறந்த பாடமாக அமையக்கூடும். அங்கு மாநிலங்களுக்கு இடையிலான அதிகாரப் பகிர்வு மிகத் துல்லியமாக திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவும் அத்தகைய ஒரு நெகிழ்வான முறையை பின்பற்றலாம்.